இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், விசுவாசத்தில் செயல்படுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 50. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். And he casting away his garment rose and came to Jesus. Mark chapter 10 verse 50. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, வழி அருகே பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு குருடன் இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே அவன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு இயேசுவிடத்தில் வந்தான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் விசுவாச அறிக்கை பண்ணுகிறோம், ஆனால் விசுவாசத்தில் செயல்படுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது பல வருஷத்துக்கு முன்பதாக ஒரு சர்ச்சோட ஒரு பாஸ்டர்ட்ட ஆவியானவர் ஒரு தரிசனம் காண்பிக்கிறார். அதுல அவர் பார்க்கிறாரு, அவருடைய சர்ச் எப்படி கட்டப்படுகிறது எல்லாம் பார்க்கிறாரு. அந்த நேரத்துல அவங்க சர்ச்சை பார்த்தோன்னா ரொம்ப சின்னதா கஷ்டமான ஒரு காரியமா ஓடிட்டு இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை. அந்த நேரத்தில் சர்ச்சுடைய ஒரு பெரிய ஒரு அமௌண்டா ஒரு 3000 rupees இவர் கையில கிடைச்சுதான். அந்த பாஸ்டர் பண்ணின காரியம் இம்மிடியட்டா, தேவன் இந்த விதமா என்னை சர்ச் கட்டுறதுக்கு உதவி செய்வார், சோ நான் அதுக்கு இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு அந்த 3000 rupeesக்கு தான் வீட்டு முன்னாடி ஒரு லோடு மண்ணு லாரியில வர வச்சு அதை அங்க போட்டு வச்சாராம். அவர் அதுக்கு பிற்பாடு அந்த காரியங்களை ஷேர் பண்றப்போ அதுல இருந்து எப்படி விசுவாசத்துல தேவன் காரியங்களை செய்து முடிக்கப்பட்டது, அந்த சர்ச்சோட வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு, அதாவது அன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்த அந்த சபையானது இன்னைக்கு நியர்லி 1500 பீப்புளால நிரப்பப்பட்டு இருக்கிறது. அதாவது நாம இன்னைக்கு தேவன் மேல் அநேக நேரத்துல விசுவாசத்தோடு காரியங்களை சொல்லுவோம், வாயினால அறிக்கை பண்ணுவோம், ஆனால் நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கின்றன? நம்ம அந்த விசுவாசத்தை நம்ம எதை அறிக்கை பண்ணுமோ அதை நம்ம செயல்கள்ல காண்பிக்கிறோமா, அதன்படி செயல்படுகிறோமா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா அநேக நேரத்தில் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இங்க நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ஒரு வழி அருகே நடந்து போய் கொண்டு இருக்கிறார். அங்கே ஒரு பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார். அதாவது அவருக்கு கண்ணு தெரியாது பர்த்தமேயு என்ற மனிதன் அங்க பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார். இயேசு போறாருன்னு கேள்விப்பட்டவொடனே அவரு இயேசுவை கூப்பிடுகிறார், எனக்கு இறங்கும் அப்படின்னு. இம்மீடியட்டா அங்க இருந்தவங்க எல்லாம் அதட்டுறாங்க. அவர் மறுபடியும் கத்துறாரு. இப்ப இயேசுடைய காதுக்கு அந்த குரல் கேக்குது. இயேசு சொல்றாரு, அவரை கூட்டிட்டு வர சொன்னோன்னா எல்லாரும் சொல்றாங்க, இயேசுவிடத்தில் போகணுமா அப்படின்னு. அப்பதான் நம்ம வாசித்த இந்த வசனம் வருகிறது, தன் மேல் வஸ்திரத்தை அந்த மனிதன் உதறி தள்ளி விட்டு தூக்கி போட்டுட்டு இயேசு கிட்ட போறாரு. அதுக்கு பிற்பாடு நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. இம்மிடியேட்டா அந்த மனுஷன் சொல்றாரு, எனக்கு பார்வை பெறணும் அப்படின்னு. சோ அந்த இடத்துலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகட்டும் சொன்ன உடனே பார்வை கிடைத்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம நினைக்கலாம், பிரதர் இங்க எங்க விசுவாசம் வந்தது? இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு யாரா இருந்தாலும் சரி அந்த இடத்துல எனக்கு பார்வை வேணும் தான் சொல்லுவோம். எந்த காரியம் என்னிடத்தில் இல்லையோ, ஒருவேளை எனக்கு கையில பிரச்சனை இருந்ததுன்னா எனக்கு கை சுகமாகணும், கால் நடக்க முடியாதவனா இருந்தா எனக்கு கால் நடக்கிற மாதிரி ஆகணும் அப்படின்ற மாதிரியான காரியத்தை தான் நம்ம கேட்போம். இதைத்தான் அந்த குருடனும் இயேசுவிடத்தில் தெரிவித்தான். ஆனால் இதை பார்த்து எப்படி இயேசுவால உன் விசுவாசம் உனக்கு சுகம் கிடைத்தது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இங்கே நம்ம வாஸ்த வசனம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை உதறி தள்ளிவிட்டு இயேசுவினிடத்தில் வந்தான். இன்னைக்கு நம்ம வழி ஓரங்களில உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறவர்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுவோமே, அவங்க ஒரு நீட்டான ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு பெட்ஷீட்டை மேல போத்திட்டு நம்மகிட்ட பிச்சை கேட்டாங்கன்னா நம்ம 1 ரூபா கூட கொடுக்க மாட்டோம். மாறாக அவங்க ஒரு அழுக்கான கிழிஞ்சு போன பாவப்படுற மாதிரி பார்த்தோன்னு தோணுகிற மேல எதையாவது மூடிக்கிட்டு நம்ம கிட்ட ஏதாவது கேட்டாதான் ஐயோ பாவன்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுப்போம். அப்படியானால் அவங்களுடைய அந்த பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு மூலத்தனம் என்ன? அவங்க மேலே போர்த்தி இருக்கிற அந்த வஸ்திரம், மேபி அது பிளாங்கெட்டா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு கிளாத்தா இருக்கலாம். அதை இழந்து, அதாவது அதைத்தான் இந்த மனுஷன் தூக்கி போட்டுட்டு போனான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம்.
அப்படியானால் அந்த மனுஷன் தன்னுடைய மூலதனம், அதாவது அவன் பிழைக்கிறதுக்கு வச்சிருந்த ஒரே ஒரு காரியம் பிச்சை எடுக்கிறது தான். அதற்கு எதை பேஸா வச்சு செயல்படுறான்னா அந்த மேல் வஸ்திரம், அதை தூக்கி போட்டுட்டு போனா அப்படின்னா அவனுக்கு தெரியும், எனக்கு இயேசுவால பார்வை கிடைக்க போகுது, நாளையில இருந்து இந்த வஸ்திரம் எனக்கு தேவைப்படாது அப்படின்ற அந்த விசுவாசம் அவன் இருதயத்துல இருந்தது. அதை அவன் செயலில் காண்பித்தான். எனக்கு தேவையில்லாத இந்த காரியம் எனக்கு வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு இயேசுவிடத்தில் அவன் போனான், பெற்றுக்கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும்? எது எனக்கு ஆதாரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கணும், எதனால நான் தினம் தினம் பிழைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அழைப்பு வரும்போது அதை தூக்கி போட்டுட்டு நம்மளால் எத்தனை பேர் நம்மளால போக முடியும்? நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, விசுவாசத்தை அறிக்கையிடுறது நல்லதுதான், அதுல தப்பு எதுவும் கிடையாது. ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நாம் அவர் மேல் வைத்த விசுவாசத்தை செயல்ல காட்டுறது. என் வாழ்க்கையில அதை நான் செயல்படுத்தும் போதுதான் தேவன் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறார். சோ நம்ம என்ன செய்யணும்? நாம் எதை விசுவாசத்தை அறிக்கையிடுகிறோமோ அதை என் வாழ்க்கையில கடைபிடிக்கணும். நான் எல்லாவற்றையும் என்னுடைய பேஸ் இதெல்லாம் நான் நினைக்கிறேனோ அது எல்லாவற்றை விடவும் தேவன் தான் எனக்கு ஆதாரம் அப்படின்னு அவரை நம்பும் போது அவர் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னைக்கு நாங்க உலகத்துல அநேக காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையின் பிடிகளாய் நினைச்சிருக்கோம், எங்களுடைய நம்பிக்கைகளாய் நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. ஆனாலும் தகப்பனே, எல்லாவற்றிற்கும் மேலாய் உம்மை நாங்கள் பிடித்து கொள்ள, உம்மை மாத்திரம் நாங்க விசுவாசிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, உமக்காய் நாங்க எதை வேணால் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய மனநிலைமை எங்களுக்கு தாங்க. ஆவியானவரே, ஒரு சில காரியங்கள்ல நாங்க அவிசுவாசத்தோடு தடுமாறலாம் தகப்பனே. அது எல்லாவற்றையும் எங்கள் மனதிலிருந்து எடுத்து போடுங்க. உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமா இயேசுவுக்காய் அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க, பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.